ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதில் செகண்ட் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம பேஜில் லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உங்களோட ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டு வந்தோம்னா இதில் நமக்கு டேஷ்போர்ட் டுடே டாஸ்க் காட்டுதா? இந்த இருக்குது பார்த்திங்களா, இதான் டுடே டாஸ்க்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் அஃபீஷியல் வெப்சைட் ஆர் ஆப். அமேசானில் உள்ளதை அஃபீஷியல் வெப்சைட்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆப்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து செலக்ட் எனி ப்ராடக்ட், அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா அந்த ப்ராடக்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் டாப் ஆஃப் த பேஜ் என்ஷூர் தட் த ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் ஆர் விசிபிள். அதாவது ப்ராடக்டோட டைட்டில், அதில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதில் உள்ள டைட்டிலும் அதில் உள்ள ப்ராடக்ட்டும் தெளிவாக தெரிகிற மாதிரி நமக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்ததுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை க்ரியேட் பண்ணி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டாஸ்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இல்லை பண்ண வேண்டாம். அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதில் டைட்டில் நம்ம இதில் என்ன பண்ணமோ அதை காப்பி பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண ஃபேஸ்புக் பேஜில் இருந்து நம்ம அதில் உள்ள லிங்க்கை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்குள்ளே போவோமா, அமேசானுக்குள்ளே போவோம். நம்ம amazon.in போட்டோமா, உள்ளே போயிட்டோம். அமேசான் ஷாப்பிங் ஆப்குள்ளே போகிறோம். சாரி, ஏதோ எரர் வருது, இருங்க. நான் ப்ரௌசரில் போகிறேன். நம்ம இதில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம போவோம் amazon.inல. வெப்சைட்குள்ளே போயிட்டோம். லோட் ஆகுது. வந்துடுச்சு. இதில் இப்போ நமக்கு இதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இல்லை நமக்கு பிடிச்ச ப்ராடக்டை டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது டைப் பண்ண போகிறேன். என்னதுன்னா, இப்போது வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடுறப்போ சுருங்கும். அந்த துணி சுருங்காமல் இருக்கிறதுக்குள்ள பால்ஸை பார்த்து நான் எடுத்துக்க போகிறேன். இந்த பால் தான் எடுத்துக்க போகிறேன். ஓப்பன் பண்ணுவோம். பேஜ் வியூ ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வருது பாருங்கள், டாப்பில் வருதா? இதான் நமக்கு இதில் உள்ள நேம், இதோட டைட்டில். ஓகேவா? இது டைட்டில், இது ப்ராடக்ட்டு. இது ரெண்டும் தெரிகிற மாதிரி தான் நம்மளை இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி எடுக்கலான்னு பார்ப்போமா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நம்ம இதில் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுவும் வால்யூம் கம்மி பண்ணுவோம்ல ஒரு பட்டன், அதையும் சேர்த்தாப்ப இப்படி அமுக்கணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். அவ்வளோதான். திரும்பியும் சொல்கிறேன், நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும்ல, அதையும் மேலே வால்யூம் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்தாப்ப கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். ஸ்க்ரீன்ஷாட் வந்துடுச்சா? ஸ்க்ரீன்ஷாட் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த டைட்டிலை நம்ம இப்போ காப்பி பண்ணணும். டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணி நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போய் நம்ம இது பண்ண போகிறோம். இதை இப்போ காப்பி பண்ணிட்டேன்.
ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்குவோம். இதில் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற அங்கே போய் டெலிட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டோரி போட போகிறோம். ஸ்டோரி எங்கே தெரியுமா இருக்குது? இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வியூ ஆகும். வியூ ஆகும்போது இப்போ நம்ம வந்து என்ன காப்பி பண்ணிட்டு வந்தோமோ அதை இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இதில் இது தேவையில்லை, கீழே உள்ளது. மற்றபடி மேலே எல்லாமே ஓகே தான். அதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம பண்ணக்கூடாதுல்ல, அதனால் நமக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு, இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நான் டைப் பண்ணிட்டேன். இதில் நம்ம வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். இதை தான் டைப் பண்ணுறோம் கிடையாது, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரெண்டாவது இதில் வந்து உங்களுக்கு அந்த பிக்சரை நம்ம கொண்டு வரணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் டு அளவு கேட்கும், அளவு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தும் அளவு கேட்கும், அளவு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது ஏதாவது எடிட் பண்ணணுமான்னு கேட்கு, வேண்டாம், எடிட் பண்ணாமல் போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம போட்டது போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த போஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வியூ ஆகும். இந்த போஸ்ட் ஆகிட்டுருக்கு, இந்த பாருங்கள் போஸ்டிங் அப்படின்னு காட்டுதா, இதில் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இது ஃபுல்லாக போஸ்ட் ஆனதும் நமக்கே அது வியூ ஆகும். இந்த வியூ ஆகுது பார்த்திங்களா, இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் நேம்